ஹாய் ஹலோ ஃபேமிலி. இன்றைக்கி குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் வரமிளகாவும் முந்திரியும் சேர்த்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் சுடு தண்ணியில் போட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பட்டை, கசகசா, கிராம்பு, பிரியாணி இலை, கடல்பாசி இதெல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லாஸ்ட்டில் நம்ம வேக வச்ச அந்த தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேல் குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் எடுத்தால் போதும். நான் நைட்டே இதுக்கான பன்னீர் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதுதான் ஹைலைட்டே. எதிர்பார்க்கவே இல்லை. நான் குக் பண்ணும்போது கூட உடஞ்சிருமோன்னு நினச்சேன். ஆனால் செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர், கொஞ்சம் எண்ணெய். பட்டர் தனியாக போட்டோம்னா கொஞ்சம் கரிஞ்சிடும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச எல்லா பன்னீரையும் சேர்த்து எல்லா சைடும் அந்த மசாலா படுற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு குக்கரில் விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி அதையும் ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போ அதே குக்கரில் கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் எண்ணெய், இப்போ அரைச்சி வச்ச அந்த ஃபைன் பேஸ்ட்டையும் ஊற்றி கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி, சப்போஸ் இல்லைன்னா கொத்தமல்லி இலை, வேறு எதுவுமே தேவையில்ல. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேல் நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரையும் எடுத்து அதையும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.